finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் டே 2 ஃபர்ஸ்ட் செஷனோட ரிவ்யூ தான் இது. அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 388 for 7. ஸோ இந்த செஷனில் 62 ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இங்கிலாந்து பேட்டிங் ஆரம்பிக்கும் போது 5 for 0 ஆரம்பிப்பாங்க. என்னங்க பேட்டிங்கே ஆடலாம், அதுக்குள்ள 5 ரன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பெனால்டி 5 ரன்ஸ் ஆக்சுவலாக இங்கிலாந்துக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, டே 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் 1 டைம், சர்ஃப்ராஸ் கான் 1 டைம் நடு பிச்சில் கொஞ்சம் ஓடினாங்க, அதுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ தேர்ட் வார்னிங் வந்து ஆப்வியஸ்லி பெனால்டி ரன்ஸ், அந்த 5 ரன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ இன்னைக்கு டே 2ல அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்டர் ஆஃப் த பிச்சில் ஓடி வந்தார். ஸோ அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வார்னிங் கொடுத்து அந்த ஒரு ஆக்ஷனை காமிச்சு 5 ரன் பெனால்ட்டி கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஜடேஜா ஒரு வாட்டி பண்ணி 5 ரன்ஸ் ஆயிருக்கு, ஐ திங்க் நியூசிலாண்டோட ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது 5 for 0 தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவங்களுக்கு. பட் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிருங்க. ஸோ இன்னைக்கு டே ஸ்டார்டிங் என்ன ஆச்சு, நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு பாயிண்ட் ரொம்ப கிளியராக வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் 30 minutes 20 minutes விக்கெட்ஸ் விடாமல் விளாடுறது தான் ரொம்ப ரொம்ப கீ. பட் இந்தியா அது பண்ணல. எஸ், குல்தீப் யாதவ் 3-4 ஓவர் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம், அவர் அவுட் ஆயிடுவார் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் நாட் அ பிக் திங். பட் த வே ஜடேஜா அவுட் ஆனது கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. ஏன்னா ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாட்டு இந்த பிச்சில் வந்து அவர் அவ்வளோ த்ரெட்டனிங்லாம் இல்லை. எஸ், இன்னி கொஞ்சம் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக தான் போட்டார். பட் ஸ்டில் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அந்த ஷாட் ஆடினாரு. அந்த ஷாட் ஆக்சுவலாக நிறையா விளாட்னாரு. ஆக்சுவலாக ரூட்டை நேற்று நிறைய பவுண்டரிஸ் அடிச்சாரு அண்ட் நிறைய சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. பட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஷாட் தான் ஆடினாரு, கரெக்டாக டைம் பண்ணாரு. பட் அது சரியா கேப்ல போலன்னு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்பவே ஹார்ட் ஹேண்ட்ஸ்ல விளாட்னாரு காட்டன் போல்ட். லைக் எப்படி ஜெய்ஸ்வால் வந்து ரூட்டுக்கு கேட்ச் கொடுத்தாரு காட்டன் போல்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், வெரி சிமிலர். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ரன்ஸும் அடிக்க முடியல. ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்ட் டைட்டாக செட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர்ல சக்கம் ஆயிட்டாரு ஜடேஜா. ஸோ அது ஒரு ஹியூஜ் விக்கெட். ஆக்சுவலா ஒரு டைம்ல 5 ரன் தான் இந்தியா அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் விட்டாங்க. அதுவும் குல்தீப் யாதவ் போனா பரவாயில்ல, செட்டான பேட்ஸ்மேன் ஜடேஜா அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வாட் டு டூ, கிரிக்கெட்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். இந்தியா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நிறைய விட்டுருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸ்ல, டு பி வெரி ஆனஸ்ட். அதுவும் நல்ல பேட்டிங் விக்கெட்ல. பட் ஆல் ஃபார் குட். இந்தியாவுக்கு இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் த்ருவ் ஜுரல், the debutant, and Ashwin. So unbeaten 57 runs பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இந்தியா 62 runs. மேபி நிறைய பேர் சொல்லலாம் என்னாச்சு 27 ஓவர்ஸ்ல 60 தான் அடிச்சிருக்காங்கன்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, செட்டான பேட்ஸ்மேன் ஜடேஜா மட்டும் ஒரு 30-40 minutes விளையாடிந்தாருன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ஷாட்ஸ் போயிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 25 runs நம்ம பார்த்துருக்கலாம். பட் சின்ஸ் நம்ம வந்து நைட் வாட்ச்மேன் அவுட் ஆயிட்டாரு, செட்டான பேட்ஸ்மேன் ஜடேஜா அவுட் ஆனோடனே ஜூரலும் அஸ்வினுக்கும் வேற என்ன சொல்றது, வேற பாசிபிலிட்டியே கிடையாது. அவங்க ஸ்டே பண்ணி தான் விளாடணும். புரியுதா உங்களுக்கு? அவங்க நினைச்சா அடிச்சு விளாடலாம், விக்கெட்டை விட்டு போயிருக்கலாம். ஏன்னா நல்ல பேட்டிங் விக்கெட். நீங்க எவ்வளவு ரன் அடிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. புரியுதா உங்களுக்கு? ஸோ 450 மினிமம் தேவைன்றதான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பிச்சில் 450 ஆக்சுவலா கம்மி தான், ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிளாட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்றை விட இன்னைக்கு இட் இஸ் பெட்டர் ஃபார் பேட்டிங்ன்ற மாதிரியே இருந்தது பிச் ரிப்போர்ட்ல இவங்க சொல்லும் போது. ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு எவ்வளவு பேட் ஆடுறாங்களோ அவ்வளோ நல்லது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் எப்படியோ சர்வைவ் ஆயிட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் 2 wickets. அண்ட் ஹியூஜ் கிரெடிட் டு த்ருவ் ஜுரல். நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா நேற்று நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் த்ருவ் ஜுரலோட பேட்டிங்கை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் சர்ஃப்ராஸ் டெபியூல கலகிட்டாரு, இந்த பக்கம் த்ருவ் ஜுரல் எப்படி விளையாடுவாரு அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் செம்ம சாலிடா விளையாண்டாங்க. 31 நாட் அவுட். எனக்கு என்ன த்ருவ் ஜுரல் கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவரோட காம்பாக்ட்னஸ், அதாவது இந்த வே அவர் டிஃபெண்ட் பண்ணது, ஆண்டர்சனையா இருக்கட்டும், இந்த சென்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸையா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸையா இருக்கட்டும், சூப்பராக யூஸ் பண்றாரு. அண்ட் முக்கியமா லேட்டா விளையாடுறாரு. ஸோ தட் இஸ் அனதர் பிக்கெஸ்ட் பிளஸ். கிடைச்ச முதல் ஆப்பர்ச்சுனிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கில்லை காமிக்கிறாரு. ஒரு ஷாட் ஒன்று கீப்பருக்கு மேல அடிச்சாரு, மார்க்குட் 6. அது அவரோட T20 வே ஆஃப் பிளேயிங். பட் டெஸ்ட் மேட்ச்ல எப்படி விளையாடணுன்றதும் அவர் விளையாடி காமிச்சாரு. கொஞ்சம் கேரிடேவே ஆளாங்க. அதாவது சர்ஃப்ராஸ் கான் விளையாடுனது கொஞ்சம் ஸ்வாஷ் பக்லிங், ஒரு அக்ரெசிவான ஒரு எல்லாமே மிக்ஸ்டு. சிங்கிள்ஸும் ஆடுவாரு, டக்குனு தூக்கி ஒரு 4-6 அடிக்கிறாரு, அது வேற விஷயம். வேற த்ருவ் ஜுரல் வந்த சிச்சுவேஷன் டோட்டலா வேற. ஏன்னா அஸ்வின் கேன் பேட், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஸ்வின் விளையாடலாம், இந்த பிச்சு நல்லா இருக்கு. இங்கிலாண்டோட ஜென்ரலா அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் நிப்பாரு, யாராவது ஒருத்தர் அவர் கூட நிக்கணும். ஸோ ஆஸ் அ டெபியூட்டண்டா ஜூரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு பாசிட்டிவ் இந்தியாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ருவ் ஜுரல், ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேருமே வந்து ராஜஸ்தான் ராயல் பிளேயர்ஸ். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப் பெருசா இருக்காது, 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜா இந்தியாவுக்கு வந்து அமைஞ்சதுன்றதான் எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸா இருக்கட்டும். அண்ட் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல டிஸ்கஷன் பண்ணதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது.
ஆக்சுவலா எனக்கு பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ரொம்ப வைட்டலான பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு. ஏன்னா நினைச்சிருந்தா இன்னும் ஒரு விக்கெட் போயிருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் 2 விக்கெட் சிராஜ் அண்ட் பும்ரா டப்புன்னு முடிச்சிருப்பாங்க. அண்ட் எஸ், இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டோக்ஸ் ஆஸ் யூஷுவல் அவரோட ஃபீல்ட் செட்டிங் மாத்திக்கிட்டே இருந்தாரு, என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாரு. அவர் முதல்ல ரூட் எடுத்துட்டு வந்து 1 செகண்ட் கிளிக் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் ஆண்டர்சன் குல்தீப்புக்கு வந்து டூ குட் பால், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நல்ல பேட்ஸ்மேனே நிக் ஆயிடுவாங்க. அவர் வந்து டெய்லண்டர், அவர் ஏற்கனவே ஒன்றும் அடிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால அவரை நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஓவரால் தாக்கு பிடிச்சாரு, அதுவே பெரிய விஷயம். அண்ட் ஹார்ட்லி ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. டு பி வெரி ஆனஸ்ட், நேற்று நான் சொல்லியிருப்பேன், அதாவது ஹார்ட்லியை வந்து நம்ம பெரிய போலர் ஆக்கிட்டோன்னு. பட் அவரோட ஸ்கில்னாலையும் அவர் நல்லா போடுறாருன்றது ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லியை வந்து நல்லா செட்டில் ஆக விட்டுட்டோம். தட்ஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, லைக் ரவி சாஸ்திரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தார் கமெண்ட்ரியில. அதாவது இந்தியா ஏன் சம்டைம்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளாடுறாங்கன்னா, இந்த சென்ஸ் இப்போ ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் அண்ட் லென்த் போட்டுக்கிட்டே இருக்கு, கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு. அப்பப்போ ஒரு பால் ஷார்ட் பால் போடுறாரு, இல்லைன்னா சம லைன் போடுறாரு. நீ கரெக்டா காலை போட்டு விளாடணும், இல்லைன்னா எல்பி இல்ல கேட்ச், ஸ்லிப் கேட்ச் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேற இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்வினி ஜடேஜாவையும் 2-3 பால் அப்படி விளாண்டாங்கன்னா டக்குனு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்போ இல்ல ஸ்வீப்போ விளாடுவாங்க. வேற இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா ஸ்வீப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் விளாட மாட்டாங்க, கன்வென்ஷனல் வேல தான் விளாடுவாங்க. அது எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வெரி ரேர் கேஸ். இப்போ நம்ம ரிஷப் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி டேப் ஷாட், ஸ்வீப் அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா விளையாடி இருப்பாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரை தவிர வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா யாருமே ஸ்வீப் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் அவுட்ருங்க, ஸ்வீப் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ்க்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, லூஸ் பால்காக வெயிட் பண்றாங்க. பட் வாட் எவர், இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப வைட்டல் இந்தியாவுக்கு. ஏன்னா மினிமம் 450 இந்தியாவுக்கு தேவை. ஸோ லஞ்ச் முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு முதல் டார்கெட் அந்த 400 அச்சீவ் பண்றது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலாந்து ப்ரெஷர் ஆவாங்க. என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் ஒரு 400 சைக்கலாஜிக்கலா அடிச்சுட்டா அதுக்கப்புறம் வர ரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா லைட் அஃபெக்ட் ஆவாங்க. நான் சொல்றேன் அப்படி. பட் பென் ஸ்டோக்ஸ் ஆவாரான்னு தெரியல, ஏன்னா அவரோட திங்கிங்கே வேற லெவல்ல இருக்கு. அண்ட் பவுன்சர் டாக்டிக்ஸ் 1 செகண்ட் மார்க் போட்டு வச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு ஜூரலுக்கு. அண்ட் ஜூரல் முதல் மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது நிஜமாவே அவரோட கிரிக்கெட்டிங் கேரியருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவர் சர்வைவ் ஆனதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி எப்ப வேணாலும் அவுட் ஆவாண்டா அப்படின்னு மாதிரி தெரியல, வந்ததுல இருந்து ரொம்ப காம்பாக்டா விளையாடினாரு. டெஃபினட்டா பாருங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஆண்டர்சனை விளையாடுறீங்க, அந்த பக்கம் மார்க் வுட் விளையாடுறீங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஹார்ட்லியை விளையாடுறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். புரியுதா உங்களுக்கு? என்னதான் பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸோட ஃபீல்ட் செட்டிங்கும் குவாலிட்டி ஆஃப் ஆப்போசிஷன் போலர்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஜூரலுக்கு. டெஃபினட்டா ஒரு 50யாவது அவர் போடணும்னு பாப்பாரு. அண்ட் இன்னுமே மேல அடிக்கலாம். பட் அஸ்வினும் அவரும் இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவுக்கு குரூஷியல். அதுல ஒரு விக்கெட் போனா கூட அடுத்த 2 விக்கெட் டப்புன்னு முடிஞ்சிடும்ன்றதான் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி. அண்ட் பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் செஷன்ல இந்தியா இதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆதா, இல்ல இங்கிலாந்து ஒரு கம்பேக் ஆகி இந்தியாவை ஆல் அவுட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்டா வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா ஜடேஜா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த சென்ஸ் அப்பாலஜைஸ் பண்ணி, இந்த மாதிரி என்னோட மிஸ்டேக் தான், சர்ஃப்ராஸ் கான் ரன் அவுட், எனிவே சர்ஃப்ராஸ் கான் வெல் பிளேட் மேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு ஒரு ட்வீட். ஸோ இதுவே அவரோட பெருந்தன்மையை காமிக்குது. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிக்கலா இருந்தாங்க ஜடேஜா கிட்ட. ஆன் த ஸ்பர் எனக்கு பார்க்கும்போது என்ன ரன் அவுட் ஆக்கிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் யாருமே வேணுட்டே பண்றது இல்லை. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இந்த கிரிக்கெட், புரியுது உங்களுக்கு? அந்த ஃப்ளோல நடக்கிறது தான். பட் அவர் அப்பாலஜைஸ் பண்ணி அட் சேம் டைம் சர்ஃப்ராஸ் கானோட இன்னிங்ஸ்க்கும் ஒரு பாராட்டுகள் சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு விஷயம், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் சர்ஃப்ராஸ் கானும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்ல இதெல்லாம் கிரிக்கெட்ல சகஜம் தான், நான் பாசிட்டிவ் வேல எடுத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கும் ஜடேஜாக்கும் இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப்ல ரொம்பவே நான் ஜடேஜா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்க பேசி விளையாடணும். ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ ஆல் ஃபார் குட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் செஷன்ல என்ன நடக்கும் போது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.